சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் தாயம்மா. பாபா, தாங்கள் பல ஆயிரம் வருடங்களாக பல தெய்வ அவதாரங்களை எடுத்து வந்திருக்கிறீர்கள். தாங்கள் இப்பிறவியில் சந்தித்த எல்லா மகான்களும் தங்களை கடவுள் என்று உறுதிப்படுத்தி உள்ளார்கள். உதாரணத்திற்கு கோடிமகான் சுவாமிகள் தங்களை மகாவிஷ்ணு என்றும் கைலாய சிவன் என்றும் கூறியிருக்கிறார். ரத்னகிரி சுவாமிகள் தங்களை அவருடைய ஆத்மா என்று கூறி தாங்கள்தான் முருகப்பெருமான் என்று சூச்சகமாக தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் மகான் அப்துல் ரஹ்மான் சிஷ்டி என்பவர் தங்களை அல்லாஹ் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்மஸ் நாளில் பரிசுத்த சித்தர் புறா தங்களது மார்பில் காட்சி தந்தது. இப்படி பல நேரங்களில் மகான்கள் தாங்கள்தான் இறைவன் என்று கூறியிருக்கும் போது தங்களை கார்ப்பரேட் காட் மேன் என்று கூறும் காரணம் என்ன? செல்லானின்றி தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன் அப்படின்னு ஒரு நிலை அடைகிறது. ஒரு ஆத்மா, எல்லாரும் கடவுள் தான், பட் அதை பாடுபட்டு நீங்களாம் ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறீங்க. அதில் சீக்கிரம் கேம் முடிக்கிறவன் இருக்கான், எண்ணில் ஏறுறவன் இருக்கான், பாம்பு வாயில் இறங்குறவன் இருக்கான். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு இந்த உலகத்தில் வந்து போய்கொண்டு இருக்கிறோம். அதில் யாராவது ஒருத்தன் அந்த லாஸ்ட்டு இதை எட்டி பிடிச்சிட்டான்னா மற்றவங்களுடைய விளையாட்டான் வேடிக்கை பார்க்கலாம். அவன் அதுக்கு மேலே விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி சிவசங்கர் பாபா என்பவர் 7 உத்தமமான பிறவிகளை இது வரைக்கும் எடுத்திருக்காரு. அதில் இது 7வது பிறவி. ஸோ யாராவது அந்த 7000 இயர்ஸ் சைக்கிளை முடிச்சிடறாங்களே, எப்படி வரும்னா 100 வருஷத்துக்கு ஒரு நல்ல ஜென்மம் வரும், 1000 வருஷத்துக்கு ஒரு அவதார புருஷனாக இருக்கிற ஜென்மம் வரும். ஸோ அந்த அளவுக்கு 7th சேனல் இல்லையா, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, அதுதான் அது 7வது திரை. அதை யார் ரீச் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு இனிமேல் பிறப்பு கிடையாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 4வது சக்கரம் முருகன், 5வது பராசக்தி அம்பாள், இது 6, இது 7. ஸோ முருகன் வரைக்கும் நீ போகலாம், அது குருவாக இருந்து அந்த ஆள் உன்னை கொண்டு போய் அம்பாள் கிட்ட சேர்ப்பான். அதுக்கப்புறம் உன்னுடைய இந்த இடத்துல எப்படி ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பிளாக் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க. இந்த பிளாக் பாக்ஸில் தான் அந்த ஏரோப்ளேனுடைய ட்ராவல் எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அந்த மாதிரி உன்னுடைய எத்தனையோ ஜென்மாக்களுடைய பிளாக் பாக்ஸ் இதுதான். அதான் நீலகண்டம்னு சொல்லக்கூடியது. இது அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த கர்மாலாம் கழிஞ்ச நிலையில் நீ சிவன் கிட்ட போவ. அந்த சிவனையும் தாண்டி நீ போகிற போது யூ பிகம் ஒன் வித் த காஸ்மாஸ், உலகத்தோடு நீ உன்னை இணைத்து கொண்டு விடுகிறாய். அதுதான் 7வதுங்கிறது. இப்போ வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடின்னு. அந்த இடத்துல என்ன பார்க்கலாம், ஒரு கோல்டன் மலையை பார்க்கலாம். ஜோதி மலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் கண்ட அதிசயம் ஓதி முடியாதது என்ன, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஒன்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே, அக்கார கடிசிலே நான் உன்னை அடைந்து உயிர்ந்து போனேன்னு ஆழ்வார் சொல்கிறார். ஐ வாஸ் கல்ப்டு பை சம் எக்ஸ்டசிக் ஜாய், நான் கடவுளை அடைந்து விட்டேன், நான் காணாமல் போனேன், நான் ஒழிந்து நீயாக வேண்டும் என்கிற நிலை. ஸோ எல்லாம் என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அருணகிரி கேட்கிற ஒரு நிலை. அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடுமா? எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் இல்லையா, தெரியோ தெரியாமலோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எத்தனையோ பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு பிறவிலையும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் பார்த்து அதுக்கப்புறம் உன்னை இந்த நிலைகள்லாம் கொண்டு போவாங்க. அதனால் சிவசங்கர் பாபா இன்றைக்கு அடைந்திருக்கிற உயரங்கள் என்பவை ரொம்ப அற்புதமான உயரங்கள். அதில் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான். பங்களாதேஷில் இருக்கிற சாஹிபுக்கு என்ன தெரியும், அவர் சொல்கிறார் இவர் தான் அல்லாஹ் அப்படிங்கிறாரு. கோடிசாமி சொல்கிறாரு தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படிங்கிறார். சிவபிரபாகர் சித்திகி ஒரு அவியலுங்கிறார். எல்லா தெய்வ வடிவங்களும் ஒன்றா சேர்ந்த ஒரு பூரணத்துவத்தை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். ரத்னகிரி சாமியார் இவன் என் ஆத்மா ஊழ்வழி அன்பு நெஞ்சம்ங்கிறார். முருகன் எங்கள் 2 பேருக்கும் பழைய ஜென்மாவினுடைய தொடர்புனால நாங்கள்லாம் இப்படி இருக்கோன்னு. கிருஷ்ணவணி அம்மா சொல்கிறாங்க, அப்பா நீ ராமராக இருந்தபோது நான் சபரியாக இருந்தேன், அதனால தான் இந்த பிரிவிலையும் நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மாயமாக இருந்தாங்க, என்னை பார்த்தாவே ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம் சுரத்குமார் சாமி சொன்னார், சிவசங்கரா இஸ் கான் டு கிரேட்டர் லெவல் தேன் அரபிந்து அண்ட் சைத்தன்யா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார். அதனால் நான் எத்தனை மகான்களை
உலகத்தில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோன்னா எல்லாரும் ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க. அப்படி நீ ஆயிட்டங்கிறதுனால எல்லோரும் என் காலில் விழுங்க, நான் உங்களுக்கு வைகுண்டத்துக்கு விசா கொடுக்குறேன் நான் சொல்ல முடியும்? யூ ஹவ் டு ஒர்க் யுவர் செல்ஃப். யோகம் என்பது மூச்சை பிடிச்சின்னு தாடி வளர்த்துன்னு உட்கார்றது இல்லை. ஊருக்கு உழைத்திடல் யோகம். மற்றவங்களுக்கு நீ சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி தான் ஆன்மீகம். இப்போ மற்றவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு மலையை மாதிரி, காற்று மாதிரி, நதியை மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் உனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருக்குது. நீ எந்த அளவுக்கு நல்லா செய்கிற, எங்கேயாவது மாட்டிக்கிறியா, இல்லை நேர்மையாக இருக்கியா, இதெல்லாம் பார்ப்போங்க. இதையும் தாண்டி நம்ம மேலே போடணும்னா அந்த பரீட்சையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு 1984 ஜனவரி 26 இந்த ஆத்ம சாட்சாத்காரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் எவ்வளோ 84லேருந்து நீ பார்த்தினேவா, அது ஒரு 16, இது ஒரு 26, 42 வருஷம். எவ்வளோ யாத்திரை, எவ்வளோ பூஜை, எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம். இப்போது காலையில் இந்த இடத்துல பத்தி மரத்துலேயே ஒரு ராமரை பரிசு பண்ணோம். மத்தியானம் இங்கே யாகம் நடத்தணும். இந்த கோயிலினுடைய ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி யாகம்லாம் நடத்தோம். இப்போது சாயந்தரம் பாரு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அதனுடைய போக்கள் எல்லாம் மெக்கானிக்கலாக போகுது. யாரையும் அதிகாரம் பண்ண மாட்டாங்க. நீ எங்கே வேணால் வந்து உட்காந்துக்கலாம், உன்னை யாரும் உட்காராத எழாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ எவ்வளோ நேரம் வேணால் சாமியை பார்க்குற மாதிரி தான் நான் கோயில் கட்டி வச்சுருக்கேன். எல்லா கோயிலுமே நம்மளது ஒவ்வொன்றும் சாளுக்கியா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். நம்ம துர்கா கோயில் இது எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்குமே தெரியாது. சும்மா மைண்டில் வந்துச்சு அது மாதிரி கட்டணும், வித்தியாசமாக வந்துடுச்சு எல்லாமே இல்லையா. ஸோ ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு டிசைனில் கட்டுவோம். பெரிய எஃபர்ட் இருக்காது. இதுக்கு பெரிய அளவுக்கு சபதி, ஆர்கிடெக்ட் அதெல்லாம் கிடையாது. நம்ம மைண்டில் என்ன வருதோ அதை போட்டு அடிப்போம், எல்லாம் நல்லாவே வந்துடும். சரி, எல்லா ஜனங்களையும் ஒரே மாதிரி நடத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பல வகைகளில் நாம் வித்தியாசமான ஒரு ஆன்மீகத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். ஸோ எதுக்கும் ப்ராப்ளமே இல்லாத ஒரு அமைப்பு, எதுக்கும் பஞ்சமே கிடையாது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க, ஸ்வீட்டு கொடுத்தாங்க, ஏதோ வந்துன்னு இருக்குது எல்லாமே. மத்தியானம் சாப்பாடு போட்டோம். காலையில் அங்கே ராமர் கோயிலில் பானகம் இதெல்லாம் கொடுத்தாங்க. எதுக்கும் பஞ்சமே இல்லை. அதனுடைய போக்கில் எல்லாம் தான் போடுது. அண்ட் இங்கே எல்லாமே நடக்குது. எல்லா கோயில்லையும் யாகம் நடக்குது. 3 இடத்துல இங்கே டெய்லி யாகம் நடக்குது. எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஊக்கன்றார் யாவர் அவர் உளம்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமான் இடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி யாருக்கிட்டையும் டிஸ்கிரிமினேஷன் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது இந்த இடத்துல. இது ஒரு அற்புதமான ஆர்கனைசேஷன். இதுதான் எனக்கு கடவுள் சொன்ன வேலை, நான் பண்ணிட்டேன். நான் கடவுள் சொன்ன அந்த இதெல்லாம் எப்பயோ முடிச்சு. இதெல்லாம் உனக்கே தெரியும் எவ்வளோ வருஷமாக இருக்குதுன்னு சொல்லி. புதுசாக பண்ணுறேன் இதெல்லாம். அதனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் ரெடியாக இருக்கேன். ஐ ஆம் ரெடி, ஆர் யூ ரெடி தான். ஸோ வென் எவர் காட் வாண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் இஸ் ரோல், ஐ ஆம் ஹியர் டு கோஆப்பரேட். எல்லாம் அவர் தான் பண்ணுவார். ஆட்டு வித்தால் யாரும் ஒரு ஆடாதார தான் ஆன்மீகம். அவர் பண்ணுறதுக்குள்ள எல்லாமே நான் வச்சுருக்கேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன், இன்டென்ஷன் வச்சுருக்கேன், மோர் தேன் தட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 3 இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு என்னென்ன சொன்னேன் இப்போ தானே சொன்னேன், 3 ஐ வச்சு 3 ஐ வச்சுருக்கேன்னா அது போக தேடை வேறு வச்சுருக்கேன். 3 ஐஸ் அண்ட் தேடை இவ்வளோ வச்சுருக்கேன். அதனால் எதுக்கும் ப்ராப்ளமே கிடையாது. சரிங்க, பூஜை பண்ணுறவங்க பாடுறவங்க எல்லாம் எல்லாம் நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு தான் உட்காந்து இருக்காங்க. நான் என் வேலையை ஒழுங்காக பண்ணிட்டேன். நாளைக்கு கடவுளே வந்து எதிரில் நின்னா கூட என்னான்னுவேன் நான். ஏன்னா எங்கிட்ட தப்பே இல்லைன்றது என் மனசாட்சிக்கு தெரியும். தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நாலடியார் சொல்லுது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல. எப்படி கிராப் வச்சுன்னுக்கிற, யானை மேலே உட்காந்து போறியா, பென்ஸ் காரில் போறியான்றதெல்லாம் முக்கியமே இல்லை. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. உன் மனசு சொல்லணும் நீ நல்லவன்டா அப்படின்னு சொல்லி. அதான் நெஞ்சத்து நல்லம் யாம், நீ நல்லவன் அப்படி உன் மனசு உனக்கு சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ எல்லா வகையிலும் வித்தியாசமான ஆர்கனைசேஷன். இவ்வளவும் பண்ணிவிட்டு எனக்கு சைக்கிள் இல்லை, ஸ்கூட்டர் இல்லை, கார் இல்லை, இவ்வளோ பெரிய ஆசிரமத்தில் நான் இது ஓனர் கிடையாது, என்னை நம்பி வந்தவங்களே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அவங்களையே ட்ரஸ்டி ஆக்கிட்டு நான் வெறுங்கோயோட தூங்குறேன் இல்லையா. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என் ட்ரெஸ் எல்லாம் கூட ஓசி தான். நான் வந்து கடையிலெல்லாம் போய் ட்ரெஸ்ஸே வாங்கினதில்லை. எவ்வளோ வருஷமாகி போச்சு. என்னுடைய பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுலேருந்து எல்லாமே யாராவது பசங்க ரூம் க்ளீன் பண்ணுறவங்க வாங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ எந்த தேவையுமே கிடையாது.
நான் தப்பி தவறி எதனா வெளியூருக்கு போயிட்டு வந்தாக்கா காரை விட்டு இறங்கிறதுக்குள்ளே நான் போயிட்டு வந்ததுக்குள்ளே பெட்ரோல் ஷேரு அந்த ரூம் ஷேரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் காரை விட்டே இறங்குவேன். எதுவுமே வந்து ஆப்ளிகேஷன் கிடையாது. சிவசங்கர் பாபா இஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். என்ன மாதிரி இன்னொரு மடாதிபதியோ இன்னொரு சாமியாரையோ சன்னியாசியோ நீ பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களை நம்பியிருக்காங்க. ஐ டூ திங்ஸ் அட் மை ஸ்டைல் அண்ட் என்னோடய டேர்ம்ஸில் நான் செய்கிறேன். என்னுடைய கன்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். பங்களாதேஷில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் சொல்கிறார், இஸ் ரன்னிங் இஸ் ஆர்கனைசேஷன் வித் தி மெத்தட் ஸ்டார்ட் டு ஹிம் டைரக்ட்லி பை காட் அப்படின்னு இருக்கும். கடவுளே இவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு, இவருக்கு எந்த தேவையும் இல்லை, இவருடைய ஒரு காலில் சூரியன் ஒரு காலில் சந்திரன் தவம் இருக்குது, இதெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆளுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் இல்லையா? இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் எலிஃபெண்ட் அப்படின்னார், ஆனால் பிள்ளையாருன்னு அர்த்தம். இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் லயன் அப்படின்னார், அப்படின்னா நரசிம்மர்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கும் தெரியும், உனக்கு தெரியலன்னா அது என் தப்பு இல்லை, உனக்கு தெரியல. நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். இவ்வளோ சாமிங்களையும் நான் தான் காட்டினேன், இந்த கேமராவில் தான் காட்டுறேன். எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். உலகத்தில் இதெல்லாம் முதல் விஷயம். எம்ஐடி யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சே பண்ணி எப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னானுங்க. கைரேகையெல்லாம் காட்டி பார்த்தோம், எல்லாம் பண்ணிட்டோம், எதுவும் புரியல. சொல்லு, இவ்வளவு சொல்லியும் புரியல ஜனங்களுக்கு. கரத்தில் ரேகைகள் காட்டி நானே நான் எல்லாம் காட்டினேன். முருகர் வேலோட இந்த இடத்துல நிற்கிறாரு, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, 10 அவதாரத்துக்குள்ள ரேகைகளும் ஒரே கையில் இருக்குன்னு சொன்னேன். இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் இவன் கையை முந்தரித்து அனுப்புவேன் பைபிளில் வரும். அந்த மாதிரி முந்தரடா, வேலோட முருகன் இந்த இடத்துல நிற்கிறாருன்னு சொன்னேன். சங்கு, சக்கரம், மீன் என்ன இல்லை, வில்லு, அம்பு, எல்லா அவதாரத்துக்குள்ள இதுவும் ஒரே கையில் இருக்குது. நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானே தான் என்றான், சர்வமும் நானே தான் என்றான். நெருப்புல கிம்மிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ ஃபோட்டோவும் கற்பூரத்துலேயும் நெருப்புலேயும் காட்டினது. ஸோ அது வந்து நீ அந்த நிலையை அடைஞ்சிருக்கணும். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, அழல் உருவான அண்ணாமலை, அந்த நிலைகள் அடைஞ்சவங்களால தான் இதை பண்ண முடியும். இல்லைன்னா நெருப்பில் எந்த ஒரு வித்தையும் பலிக்காது, மந்திரம் தந்திரம் எதுவும் பலிக்காது. அதையும் தாண்டி அன்புருவாலே தன்னிலை இறங்கி வந்தான், இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர் காயழுதான், அவன் மாந்தர் காயழுதான். இதுதான் ஆக்சுவல். இந்த பாட்டு நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னே எழுத சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் அதே பொசிஷன் தான். எல்லாத்தையும் காட்டிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம். ஒரு ஈவன் ஒரு வேர்ல்ட்லி லெவலில் ஒரு ஆள் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி எல்லாத்தையும் இவ்வளோ டிசிப்ளினாக நடத்த முடியும்னு ப்ரூவ் பண்ணோம். மற்றதெல்லாம் மறந்து போ. ஒரு மேனேஜ்மெண்ட்டாக கூட வந்து ஐஎம்ஏ கார்பரேட் பர்சன் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். எதுக்கும் நான் உனக்கு புரியாமல் பாஷை எதுவும் பேசினதே இல்லை. உனக்கு புரியல, அது என் தப்பு கிடையாது. நான் என் வேலை செஞ்சிட்டேன், கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு மேலே வந்தால் உனக்கு அதிர்ஷ்டம். இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். யார் இந்த சிவசங்கர் பாபா? இன்று ஊரெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற முதல் கேள்வி, யார் இந்த சிவசங்கர்? மலேசியா கொஸ்டின் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டாங்க மற்றவங்கெல்லாம். நீங்களும் வாட் இஸ் தி, நீங்கள் ஏன் உங்களை கார்ப்பரேட் காட்மேன் என்று சொல்கிறீர்கள்? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நான் விளக்கம்லாம் சொல்லிட்டேன்ல. எல்லாம் எனக்கு என்னை பற்றி தெரியும், கடவுளுக்கு என்னை பற்றி தெரியும். அண்டு இந்த உலகத்தில் என்னை விட ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளால் இன்றைக்கி உலகத்தில் இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். ஒன்றுமில்லாத ஒன்றைனா சாமியார்லாம் எப்படி ஆள்றானுங்க. இல்லை, என்னை விட யாருமே இந்த உலகத்தில் இல்லை. 4 வரிப்படி கோயம்புத்தூர். மகனே, உனக்கு மேல்குடி கீழ்குடி என்ற வித்தியாசம் சிறிதும் இல்லை. உயர்ந்த ஜாதி பிற ஜாதி என்னும் பாகுபாடு இல்லை. உன் கண்முன் எல்லோரும் சமம். நீ கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரை எப்படி நேர் திசையில் நின்று பார்க்கிறதோ அப்படி நேருக்கு பார்வையை பெற்றவன். தர்மம் பிசுகுவது உனக்கு பிடிக்காத ஒன்று. பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்படாத மகனே, பிறருக்கு நன்மை செய்திடவே நீ பிறந்திருக்கிறாய்.
நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிக்கொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் யாராவது நம்புவாங்களா? சிவனே உன் பக்கத்தில் நின்றுட்டு ஈஸ்வரனே உன் பக்கத்தில் நின்று அருள் பரிபாலிக்கும் நிலையில் நீ இருக்கிறாய். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கி கொண்டிருக்கிறீர்கள். பூர்ண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறது. ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றி விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூர்ண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனை கலியுகத்தில் ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்ற எதையும் அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சிந்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகா பூரணன். அப்பனே உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அதை அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரை போல் நீ நேருக்கு நேர் பார்வை பெற்றவன். தர்மம் பிசுகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. ஒரு க்ளீன் ஷேவன் ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துக்கிறேன். அதை சொல்கிறாங்க பாரு, உனக்கு எந்த வேஷமும் தேவையில்லை. ஆசிரமம்னா என்ன? பில்டிங் இல்லை, சந்நியாச ஆசிரமம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்குள்ள வேஷம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவகிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நீ ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என்று மக்கள் கூறுவார். நீ குரு அல்ல, இறை இறை இறை. அப்போது ஒரு ஆள் குரு கிடையாது, சாமியார் கிடையாது, டைரக்ட் காட். அந்த மாதிரி யாராவது இருந்தாக்கா அவனுக்கு அவதார புருஷன் பேர். ஒரு ராமர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, இயேசு மாதிரி, புத்தர் மாதிரி இருந்தான்னா ஒரு மனித உடலில் டைரக்ட் டிவைன் எனர்ஜி இருந்தால் அதுக்கு அவதார புருஷம்னு பேர். அவதாரம் என்றால் ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்த இறையாற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சிவசங்கர் பாபா சாமியார்லாம் கிடையாது, சாமியே தான். சாமியார் வேறு, சாமி வேறுனா சாமியாரெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு எந்த காலத்தில் புரிய போகுது? புரிஞ்சால் அவங்களுக்கு லாபம், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஐ ஆம் ஃபைன். எல்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றும் குறையே இல்லை. அதாவது ஒரு சின்ன இது கூட பெண்டிங் வைக்கல. நான் எல்லா கோயிலுக்கும் எல்லா வசதியும் பண்ணிட்டேன். அங்கங்கே ப்ராப்பராக பூஜை நடக்குது, யாகம் நடக்குது. இன்றைக்கி வருஷாப்தி பண்ணுறோன்னா வருஷம்தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பெருமாளுக்கு, இல்லையா? என்ன குறை வச்சுருக்கோம்? யாருக்கும் குறை வைக்கல. பாடலாமா? கும்பாபிஷேகம் கொண்டனே ஸ்ரீ சிவசங்கரன், கும்பாபிஷேகம் கொண்டனே. கோடி கோடி ஜனம் குறையற்று வாழ்ந்திட, கோவிந்தன் பதத்தில் அடைக்கலம் தந்திட, வாடும் பயிர் செழிக்க வந்த பெருமழை போல் வாமனனாக வந்த ஷாமள கண்ணனிவன், கும்பாபிஷேகம் கொண்டனே. கலியின் கொடுமையில் அவதியுறு மாந்தர் கதரும் குரல் கேட்டு பதறி ஓடி வந்து, நதியை காற்றை போல் பலன் எதிர்பாராத நரநாராயணன் வரம் தரவே இறங்கி கும்பாபிஷேகம்
கும்பாபிஷேகம் கொண்டனே. தனக்கென ஓர் புது உலகம் அமைத்து தன்னை நம்பியோர்க்கிடம் அதில் அளித்து நினைக்க ஒண்ணாத கலைத்திறனுடனே புனைத்த கோயிலில் புத்தொளி தந்திட கும்பாபிஷேகம் கொண்டனே. கையில் அவதார சின்னங்களை தாங்கி கருணை எனும் கடலை கண்ணில் உள்வாங்கி பரிதனில் வலம் வரும் கல்கி அவதாரம் பதத்தில் கதி தர வந்தேன் வந்தேன் என கும்பாபிஷேகம் கொண்டனே. ஆதிசேஷன் குடை பிடித்து நிற்கவும் அழகாய் கருடன் வலம் வந்திடவும் தேவதுந்துபே கோஷம் முழங்கிட தேவர்கள் பூமாரி பொழுந்தி மகிழ்ந்திட கும்பாபிஷேகம் கொண்டனே. கண் பெற்ற பயனை இன்று பெற்றவர்கள் கலியுகம் முடிந்து புது யுகம் கண்டவர் தன்னிலை மறந்து தழுவி மகிழ் கண்ணன் மண்ணிலே உதித்த மகிமைதனை பாட கும்பாபிஷேகம் கொண்டனே. ஹரிஹர சிவசங்கர பூரண பிரம்மம் கும்பாபிஷேகம் கொண்டனே. கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாள விதம்பரமுடையவர் பானம் வைவேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாள விதம்பரமுடையவர் எக்குடு ஜன்னக்கிட்ட எக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட ஜனகிட கிட ஜனகிட ஜனகிட கிட ஜனகிட கிட கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம். கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம். கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம். தக்கிடதி திக்கிடதி தக்குடு தக்கிடதி 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 திக்கிடதி தக்குடு தக்கிடதி தக்கிடதி தக்குடி குதடி தங்கின கிடதி தங்கி கிடதகதி கிதா 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 சம்பதத்தை உடலில் பூசிக்கொண்டு கைலைநாதன் வரும் தாண்டவம். ஜனனம் தாண்டி வந்து மரணம் வேண்டி வந்து இறைவன் ஆடி வரும் தாண்டவம். இரவு நடுங்கிவிட பகலும் ஒடுங்கிவிட சுழன்று சுழன்று வரும் தாண்டவம். இறுகி இறுகி ஒரு இரும்பை போல மனம் திருகி தேடி வரும் தாண்டவம். ஊழி காத்தடிக்க ஆழி கூத்தடிக்க அகிலம் நடுங்கிவிடும் தாண்டவம். பாவம் செய்தவனை கோபம் கொண்டு ஒரு சாபம் தீர்க்க வரும் தாண்டவம். தர்மம் காக்கும் நடனம் இது நியாயம் வெல்லும் தருணம். ரத்தம் பருகும் நடனம் இதன் முற்றுப்புள்ளி மரணம். அற்புத தாண்டவம் பரவரத தாண்டவம் ஆனந்த தாண்டவம் பிரளய தாண்டவம் சம்ஹார தாண்டவம். நன்மை வெல்வதற்கு தீமை கொல்வதற்கு சிவனின் கோபம் இந்த தாண்டவம். சிவதாண்டவம் சிவதாண்டவம் சிவதாண்டவம்
நதி நதிரனதி தரீம் தரீம் தில்லில்லா நதி தாம் தகஜம் தகதும் தகணம் தகதும் நதிகிடதும் தகஜம் தகதும் தகணம் தகதும் நதிகி நதி நதிரன நதிரனதி நதிரன நதிரன நதி நதிரன நதிரனதி நதிரன நதிரன நதி நதிரனி நதிரன நதிரனதி நதிரன நதிரன நதி நதிரனதி நதிரனதி தீந்தலி தீந்தலி தில்லில்லா நதி நதிரனதி நதிரனதி தரி தரி தில்லில்லா நதி தரி தில்லில்லா நதி தரி தில்லில்லா நதி ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்